டிசம்பர் மாதத்தில் நான் மற்றும் என் மனைவி டெரி ஒரு புதிய கார் வாங்கினோம். கிறிஸ்துமஸுக்காக கலிபோர்னியாவிலிருந்து ஹியூஸ்டனுக்கு விமான டிக்கெட்டுகள் இருந்தாலும் புதிய காரை சோதித்து ஓட்டுவதற்காக டெக்சாஸுக்கு காரிலேயே செல்ல முடிவு செய்தோம். காரில் தேவையான பொருட்களை அடுக்கி பாட்டியுடன் ஒரு அருமையான வாரத்தை கழிக்க புறப்பட்டோம். பாட்டியுடன் கழித்த நேரம் மிகவும் இனிமையானது. கடைசி நிமிடம் வரை அவருடன் இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். திரும்பும் பயணத்தில் அவசரம் இருந்ததால் ஒருவர் ஓட்ட மற்றவர் தூங்கும் முறையில் இடைவிடாது பயணம் செய்தோம். பல மணி நேரம் கனமழையில் ஓட்டிய பின் இரவு தாமதமாக வீட்டை அடைந்தோம். மிகவும் களைப்பாக இருந்தோம். ஒரு சூடான குளியல், மென்மையான படுக்கை, அதுவே அப்போது எங்களுக்கு தேவையாக இருந்தது. அந்த இரவே காரில் இருந்த பொருட்களை இறக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் டெரிக்கு ஓய்வு மட்டுமே வேண்டும் என்பதால் காலை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். காலை 7 மணிக்கு எழுந்து புத்துணர்ச்சியுடன் காரில் இருந்த பொருட்களை இறக்க தயாரானோம். வீட்டின் முன் கதவை திறந்தோம். காரே இல்லை. நான் டெரியை பார்த்தேன். அவள் என்னை பார்த்தாள். மீண்டும் டிரைவேயை பார்த்தோம். அப்போது டெரி அமைதியாக கேட்டாள், காரை எங்கே நிறுத்தினீர்கள்? நான் சிரித்தபடி, டிரைவேயில்தான் என்றேன். காரை எங்கே நிறுத்தினோம் என்பது தெரிந்திருந்தாலும் அதுவே அதிசயமாக தானே நகர்ந்து வேறிடத்தில் நிற்குமோ என்ற நம்பிக்கையில் வெளியே சென்று பார்த்தோம். ஆனால் இல்லை. அதிர்ச்சியில் போலீசுக்கு தகவல் கொடுத்து புகார் அளித்தோம். அதனால் காரில் இருந்த உயர் தொழில்நுட்ப கண்காணிப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டது. பாதுகாப்பிற்காக அந்த கண்காணிப்பு நிறுவனத்திற்கும் அழைத்தேன். அவர்கள் 2 மணி நேரத்தில் 98% கார்களை மீட்க முடிகிறது என்றார்கள். 2 மணி நேரம் கழித்து மீண்டும் அழைத்தேன். என் கார் எங்கே? அவர்கள் சொன்னார்கள், இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் 4 மணி நேரத்தில் 94% வாய்ப்பிருக்கிறது. மீண்டும் 2 மணி நேரம் கழித்து, என் கார் எங்கே? இந்த முறை 8 மணி நேரத்தில் 90% வாய்ப்பிருக்கிறது. அப்போது நான் கூறினேன், நான் அந்த சிறிய சதவீதத்தில் இருந்தால் உங்கள் கணக்குகள் எனக்கு அர்த்தமில்லை. கிடைத்ததும் சொல்லுங்கள். அன்று மாலை தொலைபேசியில் ஒரு கார் விளம்பரம் வந்தது. இந்த காரை உங்கள் வீட்டின் முன் பார்க்க விரும்ப மாட்டீர்களா? நான் சிரித்தபடி சொன்னேன், நிச்சயமாக, நேற்று வரை இருந்ததே. நேரம் செல்ல செல்ல டெரி காரில் இருந்த பொருட்களை நினைத்து மிகவும் மனமுடைந்தாள். எங்கள் திருமண ஆல்பம், தலைமுறைகள் கடந்த குடும்ப புகைப்படங்கள், உடைகள், கேமரா உபகரணங்கள், என் பணப்பை, செக் புத்தகங்கள். வாழ்வதற்கு அவை அவசியமில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவை அனைத்தும் மிக முக்கியமானதாக தோன்றின. கவலையுடனும் கோபத்துடனும் டெரி என்னிடம் கேட்டாள், இது எல்லாம் காணாமல் போயிருக்கும்போது நீ எப்படி நகைச்சுவையாக இருக்கிறாய்? நான் அவளை பார்த்து அமைதியாக சொன்னேன், நமக்கு 2 தேர்வுகள் இருக்கின்றன. கார் திருடப்பட்டிருக்கிறது என்று வருத்தப்படலாம், அல்லது கார் திருடப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கார் திருடப்பட்டதே. என் மனநிலை என் தேர்வு. இப்போது நான் மகிழ்ச்சியை தேர்வு செய்கிறேன். 5 நாட்களுக்கு பிறகு கார் மீட்கப்பட்டது. ஆனால் எங்கள் பொருட்களில் ஒன்று கூட இல்லை. மேலும் காருக்கு $3000க்கும் மேல் சேதம். டீலரிடம் கொடுத்தோம். 1 வாரத்தில் சரி செய்து தருகிறோம் என்று சொன்னார்கள். 1 வாரம் கழித்து வாடகை காரை ஒப்படைத்து எங்கள் காரை எடுத்துக்கொண்டேன். மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அது நீண்ட நேரமில்லை. வீட்டுக்கு திரும்பும் வழியில் நெடுஞ்சாவை வெளியேறும் இடத்தில் மற்றொரு காரின் பின்புறத்தில் மோதிவிட்டேன். அந்த காருக்கு அதிக சேதமில்லை. ஆனால் எங்கள் காருக்கு மீண்டும் $3000 சேதம். வீட்டின் முன் வந்து நிறுத்தினேன். இறங்கி பார்த்தபோது முன்பக்க டயர் காற்றிழந்தது. நான் வருத்தத்தில் நின்று கொண்டிருந்தபோது டெரி வீட்டுக்கு வந்தாள். காரை பார்த்தாள், என்னை பார்த்தாள். பின் என் தோளில் கை வைத்து சொன்னாள், நமக்கு 2 தேர்வுகள் இருக்கின்றன. சேதமடைந்த காருடன் வருத்தப்படலாம், அல்லது சேதமடைந்த காருடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கார் சேதமடைந்ததே. அதனால் மகிழ்ச்சியை தேர்வு செய்வோம். நான் சிரித்தபடி அந்த மாலை நேரத்தை மகிழ்ச்சியாக ஒன்றாக கழித்தோம். நீதி. நமக்கு என்ன நடந்தது என்பதை காட்டிலும் அதற்கு நாம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஒரு தேர்வு. சூழ்நிலை மாறாவிட்டாலும் நமது மனநிலை மாறினால் வாழ்க்கை அழகாக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.